ராகினி நீ அடிக்காத. அடி. உங்க ஊர்ல இதான் அடியா? அடிச்சா சுளிர்னு சத்தம் கேட்கணும், மண்டையில மின்னல் வெட்டுற மாதிரி இருக்கணும். அப்படி அடி. ராகினி நீ அடிக்காத ராகினி ப்ளீஸ். இங்க பாரு, இப்ப நீ அவனை அடிக்கிறியா இல்ல இங்க இருக்கிற கான்ஸ்டபிள் லத்தியை கொடுத்து அடிக்க சொல்லட்டுமா, இல்ல அந்த லத்தியை நான் வாங்கி அடிக்கட்டுமா? அதுவும் இல்லன்னா அடிக்கிறதுக்கு நீங்க ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, அவங்கள வர வச்சு அடிக்கட்டுமா? என்ன சொல்ற, நீ அடிக்கிறியா இல்ல நான் அடிக்கட்டுமா? அப்படிலாம் யாரையும் கூட்டிட்டு வந்து அண்ணனை அடிக்க முடியாது சார், அவர் கோவக்காரரு. அதுவும் வீட்ல, இது ஸ்டேஷன். அதிவீர பாண்டியன் அவ்வளவு பெரிய கோவக்காரரா நீங்க? பாத்துறேன் சார். முதல்ல எதுக்கு என்ன அடிக்கணும்? நான் எந்த தப்பும் பண்ணலையே, எதுக்கு அடிக்க சொல்றீங்க? ஓ, எந்த தப்பும் பண்ணலையா? ஆமாங்க, நான் எந்த தப்பும் பண்ணல. இன்னும் அரை மணி நேரத்துல நான் தான் கொலை பண்ணேன்னு நீ அலறுவ பாரு. வேணாம் சார், நீங்க பேசுறது நடந்துக்கிறது எல்லாமே தப்பா இருக்கு. எது தப்பா இருக்கு எது சரியா இருக்குன்னு இப்ப தெரியுண்டா உனக்கு. மாமா எதுக்குமா இப்ப உள்ள போறீங்க? இல்ல சார், வெளிய போங்கமா. சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். ஏமா இல்லமா, வெளிய போங்கமா. லத்திய கொடு சார். லத்திய கொடுங்கறல. அடிச்சா லத்தியில தோல் ஒட்டிக்கிட்டு வரணும். இப்ப பாரு. சார் சொன்ன கேளுங்க. என்னடா சாரு என்ன பண்றீங்க? சொல்றா, உண்மையை சொல்றா, ஒத்துக்கடா. அடிக்க வேண்டாம், சொல்ல முடியல இல்லையா? அடிங்க. லத்திய பிடிக்கிறேன். சார் வேணாம் சார். ராகினி தயவு செஞ்சு அடிக்க எதுக்கு நீ வேண்டாம். கத்திக்க? போமா வெளிய. சார் சார் ப்ளீஸ் சார், ஒரே ஒரு வார்த்தை சார், ஒரே ஒரு தடவை பார்த்து பேசிட்டு போயிடுறேன் சார், ப்ளீஸ் போமா சார். வெளிய நான் போமா. எந்த தப்பும் பண்ணல சார். சொல்றா. சார் இருங்க சார். சொல்றா. சார் சொல்றா. பாட்டிங்க. சொல்ல போறேன். சொல்றா. சார் சார் வேணாம். சார் சொன்ன கேளுங்க. வேணாம் சார், அடிக்காதீங்க. சார் சார் இருங்க சார். சார் சொன்ன கேளுங்க சார். சார் கொஞ்சம் இருங்க. அடிக்காதீங்க. சார் மா நீ இப்ப வெளிய போமா, இங்க நிக்காதமா. என்னங்க அவர் என்ன ஆபீசரா இல்ல அடியாளா? இப்படி போட்டு அடிக்கிறாரு, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல ரிப்போர்ட் பண்ணுவேன். ஒவ்வொரு அடிக்கும் அவர் பதில் சொல்லி தான் ஆகணும். சொல்றா. ஐயோ சார், தயவு செஞ்சு அடிக்காதீங்க சார். சொல்றா. சார் ஐயோ ராகினி அடிக்க வேண்டாம் சொல்லு ராகினி ப்ளீஸ். நான் எந்த தப்பு பண்ணல சார். நான் பண்ண ஒரே தப்பு அவரை காப்பாத்துறது தான். எதுக்கு என்ன அடிக்கிறீங்க? விருந்து கடை வந்திருக்க, கலெக்டர் எல்லாத்தையும் கலெக்டரா. மோதிரம் காப்பு சட்டை வேஷ்டி எல்லாத்தையும் கலெக்டரா. அண்ணா கழட்டி கொடுத்துறேண்ணா, நீ இப்படி அடி வாங்குறதெல்லாம் பார்க்க முடியலண்ணா. அண்ணா ப்ளீஸ் கழட்டி கொடுத்துரு. கலெக்டரா. சட்டை கலெக்டரா. ஐயோ லாயர் சார் வேற இன்னும் வரலையே, இவங்க அராஜகம் வேற அதிகமாயிட்டு இருக்கே. கலெக்டராங்கற. கலெக்டரா சீக்கிரம். குடுறா. அவரை விட சொல்லுங்க, அவர் நிரபராதி, அவர் எந்த தப்பும் பண்ணல. சொல்லுங்க, அவர் அடிக்க வேண்டாம் சொல்லுங்க. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும். யோ, ஏன் அவ கத்திக்கிட்டு இருக்கா கிச்சு கிச்சுன்னு? கொண்டு எங்கேயாவது அவளை தொலைச்சிருவாங்க. அடிக்க வேண்டாம் சொல்லுங்க. ப்ளீஸ் வெளிய போமா. இப்ப போறாளா இல்லையா அவன்? ஆ? ஏன் போமா இப்படி பேசிட்டு போமா இருக்கீங்க? வெளிய போமா. நான் சொல்றத போமா கேளுங்க. போமா சொல்றல போமா.
என்ன என்ன தள்ளி விடுறியா உன்னை? ஏய், தள்ளியா போ. சார் வேணாம் சார். என்ன சொல்ற? ஒத்துக்கிறா. சார் விட மாட்டேன். அடிக்காதீங்க சார். சார் வேணாம் சார். சார் அடிக்காதீங்க சார். சார் நிறுத்துங்க. சார் சார் என்ன சொல்ற? சொல்ல போறே இல்லையா? சார் வேணாம். விட மாட்டேன். சார் அடிக்காதீங்க சார். சார் நிறுத்துங்க. சார் சொன்னா கேளுங்க சார். சார் அடிக்காதீங்க சார். ஆனா சார் சார் அவரை அடிக்காதீங்கன்னு சொல்றேன்ல. அடிக்காதீங்க சார். நீங்க இப்படி அடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் சார். எவ்வளவு நேரமா கத்திட்டு இருக்கேன். அவரை அடிக்காதீங்க. உண்மையை ஒத்துக்க மாட்டியா? இது ஆரம்பம் தான்டா. இன்னும் இருக்குடா உனக்கு. அவர் எதிர்த்து பேசாதன்னா. கலிவர்தன் சார், சொல்லுங்க. சார் வணக்கம், நான் கலிவரதன் பேசுறேன். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கேன். பார்த்து செய்யுங்க சார். கண்டிப்பா செய்யறேன். அதுக்கு தானே வந்திருக்கேன். செஞ்சிடலாம். சார் அவன் கல்லூரி மங்க, அவ்வளோ சீக்கிரம் உண்மையெல்லாம் ஒத்துக்க மாட்டான். எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான். அதுக்கப்புறம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். இந்த அதிவீர பாண்டியன் அடிய தாங்குறவன் எவனாவது இருக்கானா என்ன? அந்த பையன்லாம் 2 ரவுண்டு கூட தாக்கு பிடிக்க மாட்டாங்க. இப்போதான் முதல் ரவுண்டு முடிஞ்சிருக்கு. அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்கிறதுக்குள்ள உண்மையை சொல்லிடுவான் பாருங்க. சார் நீங்கள் மட்டும் அவனை உண்மையை ஒத்துக்க வச்சிருங்க. உங்களுக்கு என்ன மரியாதை செய்யணுமோ அதை தாராளமாக செஞ்சிடலாம். அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. வேலையை முடிச்சிட்டு நான் கால் பண்றேன். சரிங்க சார். என்னவா ராகினி, அந்த முரட்டு போலீஸ்காரப்ப கதிர ஏதாவது அடிச்சானா, மிரட்டினானா? மா, அண்ணனை அடிப்பேன், எலும்ப உடைப்பேன், அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. திமிர் பிடிச்சவன் ஏதாவது பண்ணனம்மா?